கைஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, போஸ்ட்மார்ட்டம்க்கு அப்புறம் இருக்கிற ஹேர் ஃபாலை வந்து ஜெகதீஷ்மன் ஹேர் ஆயில் வந்து கண்ட்ரோல் பண்ணுச்சா இல்லையான்ற என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஆல் என்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன். எனக்கு வந்து சாட்டர்டே வந்து டெலிவரி ஆச்சு. நான் ஃப்ரைடே வந்து ஹேர் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். சாட்டர்டே டெலிவரி ஆச்சு. டெலிவரி ஆனதுக்கப்புறம் சீப்பு போடக்கூடாது சொல்லிட்டாங்க, ஹேரில் ஆயில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஹேர் வாஷும் நான் பண்ணலை. அப்படியே ஒரு 1 வீக் அப்படியே இருந்தேன். அப்படியே இருக்க என்னாச்சுன்னா ரொம்ப வந்து என்னுடைய வந்து ஸ்கேல்ப்பும் சரி ஹேரும் சரி ட்ரை ஆக ஆரம்பிச்சிது. ஏன்னா வந்து நம்ம அதுக்கப்புறம் ஹேரில் ஆயிலும் வைக்கல, சிக்கும் நான் எடுக்கலை. ஏன்னா சீப்பும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க என்னுடைய பாட்டி. அதனால் அப்படியே நான் விட்டுட்டேன். அதுக்கு 1 வீக் அப்புறம் தான் என் தலையில் நான் சீப் போட்டு வாடுற மாதிரியே இருந்துச்சு. டெலிவரிக்கு முன்னாடியே என் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து நான் சில விஷயம்லாம் கேட்டு வச்சுருந்தேன். போஸ்ட்மார்ட்டம் ஹேர் ஃபால் பற்றிலாம் கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய ஹேர் ஆயில் இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் ஹேர் ஃபால் பற்றி தான் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அது இவ்வளோ வந்து டிப்ரெஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் தான் அதோடைய இதுவே தெரிய ஆரம்பிச்சிது. ஏன்னா வந்து என்ன எல்லாருமே இதையே கேட்குறாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் நம்மளுக்குன்னு வரும்போது தான் அதோடைய டிப்ரெஷனாக இருக்கட்டும், வலியாக இருக்கட்டும் தெரியுது. நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட நான் கேட்கும்போது அவளுக்கு வந்து டெலிவரிக்கு முன்னாடியிலேருந்து, அதாவது கன்சீவாக இருக்கும் போதே அவளுக்கு வந்து ஹேர் ஃபால் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது தான். ஆஃப்டர் டெலிவரி வந்து 1 மந்த்துக்கு அப்புறம் தான் ஹெவியாக இருந்துச்சு ஹேர் ஃபால் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தான். எனக்கு வந்து எப்படின்னா, ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்து ஜெகதீஷ்மன் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ஹேர் ஃபாலே இல்லை சுத்தமாக. எனக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஆஃப்டர் டெலிவரி வந்து நான் என்ன நினச்சேன்னா, என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே ஹேர் ஃபால் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன் மந்த்துக்கு அப்புறம் தானே அவளுக்கு ஹேர் ஃபால் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபாலே இல்லையே, அப்போ நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லை. ஆனால் 1 வீக் அப்புறம் ஹேர் வந்து கோம் பண்ணும்போது ஒரு 50% ஹேர் ஃபால் வந்து ஆக ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு கொஞ்சம் அப்போவே வந்து பயம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நான் முன்னாடி எனக்கு ஹேர் ஃபால் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஸ்டார்டிங்லலாம் ஹேர் ஃபால் ஆகும், நான் டாக்டர்கிட்ட சஜஷன்லாம் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருப்பேன். அந்த ஹேர் ஃபாலை விட இதுதான் ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி. அதெல்லாம் ஒரு ஹேர் ஃபாலே இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ தான் எனக்கு தெரியுது. இதுதான் அந்த அளவுக்கு வந்து கொட்டுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பஞ்சாக கொட்ட ஆரம்பிச்சிது. அப்போ நினச்சேன், இதுக்கப்புறம் நம்ம மண்டையில் நம்ம முடியே இருக்க போகிறது கிடையாது. போஸ்ட்மார்ட்டம்க்கு ஹேர் ஃபால் டிப்ரெஷனே இப்படி தான் இருக்கும் போலன்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்ரெஷனாக ஆகிட்டேன். என்னால் அந்த 1 வீக் ஃபுல்லாமே என்னால் சுத்தமாக முடியல. ஏதாச்சும் நம்ம ஹேர் பேக் போடுவோமா, ஏதாச்சும் ஹேர் ஆயில் ட்ரை பண்ணுவோமா, இப்படியே தான் தோணிட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என்னை வந்து யூஸ் பண்ணவே விடலை. இது நீ பண்ணால் சளி பிடிக்கும், இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாதுன்னு இப்படியே தான் என் பாட்டி சொல்லிகிட்டு இருந்தாங்க. என்னால் கண்ட்ரோல் பண்ணிட்டும் இருக்க முடியல. அந்த அளவுக்கு டிப்ரெஷன் ஆகிடுச்சு. ஏன்னா ஹேர் ஃபால் ஆகுதுன்னு தெரிஞ்சு எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா 1 வீக்லேயே வந்து ஹேர் ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு 1 மந்த் சொல்லியிருந்தா. ஆனால் எனக்கு வந்து 1 வீக்லேயே வந்து ஹேர் ஃபால் அவ்வளோ ஆக ஆரம்பிச்சிது. இன்னொரு மிஸ்டேக் என்ன வந்து நான் பண்ணிட்டேன்னா, என்னுடைய ஹேர் ஆயில் வந்து காலி ஆகிடுச்சு. அதை நான் வந்து கவனிக்கவே இல்லை சுத்தமாக. தேர்ஸ்டே ஃப்ரைடே தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஹேர் வாஷ் பண்ண அடுத்த நாள் வந்து ஹேர் ஆயில் வைப்பேன். 2 நாள் தான் ஹேர் ஆயில் வைப்பேன். ஹேர் வாஷ் பண்ண அடுத்த நாள் அந்த மாதிரி தான் நான் ஹேர் ஆயில் வைப்பேன். ஹேர் ஆயில் வைக்கும்போது தான் எனக்கு தெரியும் ஹேர் ஆயில் காலியாக போகுது, நம்ம வந்து ஆர்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்படியே மறந்துடுது. திருப்பியும் ஹேர் ஆயில் வைக்கும்போது தான் ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி நான் மறந்து விட்டதுனால என்னாச்சுன்னா, லாஸ்ட்டு எனக்கு வந்து டெலிவரி ஆகிற டைமில் வந்து ஒரு நாள் யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருந்திருக்கு ஹேர் ஆயில். நான் அதை பார்க்கவே இல்லை. என்னுடைய சிஸ்டர் வந்து அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கா. எனக்கு தெரியல. நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஜெகதீஷ்மன் ஹேர் ஆயில் வந்து ட்ரை பண்ணால் நம்மளுக்கு ஹேர் ஃபால் கம்மியாகிடும்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் சரி வந்து ட்ரை பண்ணுவோன்னு பார்த்தா ஹேர் ஆயிலே சுத்தமாக இல்லை, போச்சு. இன்னும் டிப்ரெஷன் ஆகிட்டேன். திருப்பியும் நான் ஆர்டர் போடணும். ஆனால் வந்து ஸ்டாக் வந்து போடுவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணி நான் ஆர்டர் போட்டு வரத்துக்கே ரொம்ப லேட் ஆச்சு. அது வரைக்கும் நான் வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது எனக்கு செட்டே ஆகலை. இன்னும் ஹேர் ஃபால் வந்து அதிகமாக ஆக ஆரம்பிச்சு. அந்த 2 வீக்ஸ் சுத்தமாக என்னால் முடியவே இல்லை. பயங்கர டிப்ரெஷன் ஆகிட்டேன். அந்த 2-3 வீக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா எனக்கு பால்னஸ் வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு அப்போ வந்து பயம் இன்னும் அதிகமாகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு முடியே இருக்க போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ஒரு 50% ஹேர் ஃபால் அந்த 1 வீக்கில் ஆச்சுன்னா அதோட எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஆரம்பிச்சிது. ரொம்ப அதிகமாக கொட்ட ஆரம்பிச்சிது. நான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அவ்வளோ முடி கொத்த ஆரம்பிச்சிது. ரொம்ப பயமாயிடுச்சு. நான் வந்து
சீரியஸாகவே என்ன சொல்லவே செஞ்சுட்டேன். ஐயோ முடி போயிடுச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாக்கிட்டேயும் சரி என்னோடய ஹஸ்பண்ட்கிட்டேயும் சரி நான் வந்து அழுகவே ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களும் வந்து டெலிவரிக்கு அப்புறம் குழந்தைக்கு வந்து ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணால் ஹேர் ஃபால் இருக்க தான் செய்யும்னு அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் வந்து அதை என்னால் ஏற்றுக்க முடியல. அந்தளவுக்கு ஒரு டிப்ரெஷனில் ஆகிட்டேன் நான். அதுக்கப்புறம் ஜெகதீஷ்மி ஹேர் ஆயில் வந்தோடனே இது எப்போ ட்ரை பண்ணுவோன்னே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் ஆகிடுச்சு ஹேர் ஆயில் வரதுக்கு. அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ண போகிறேன். மனசுக்குள்ளே வந்து நிறைய கடவுளை வேண்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஹேர் ஃபால் கம்மியாயிடணும், ஹேர் ஃபால் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா வந்து ஜெகதீஷ்மி ஹேர் ஆயில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து யூஸ் பண்ணும் போதே எனக்கு ஹேர் ஃபால் சுத்தமாக இல்லை. ஹேர் ஃபால் ஹேர் ஃபால் வந்து எப்படின்னா டக்குன்னு அந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணோடனே எனக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு. அந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அப்படியே வேண்டிக்கிட்டே நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வந்து ஊற விட்டுட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோம் போடுறேன். சீரியஸாகவே என்ன ரிசல்ட்டுன்னு பார்த்திங்கன்னா எனக்கு 2 முடி தாங்க கொட்டுச்சு. நீங்கள் இதை நம்புவீங்களா என்னன்னு தெரியல. சீரியஸாகவே 2 முடி தான் கொட்டுச்சு. அதை வந்து நான் வீடியோ எடுத்து வைக்கல. ஆனால் இப்போ வந்து எனக்கு ஒரு 3 மந்த் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து நான் 3 மந்த்தும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தானே உங்கள்கிட்ட சொல்ல முடியும். 3 மந்த்தும் நான் போஸ்ட்மார்ட்டம்க்கு அப்புறம் வந்து நான் யூஸ் பண்ணி 3 மந்த் ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு வந்து லைவாகவே வீடியோ வந்து காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து தேர்ஸ்டே வந்து ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ஃப்ரைடே நான் ஹேரில் ஆயில் வைக்கிறேன் பாருங்கள். எனக்கு முடி வந்து ஒரு 3 முடி 4 முடி தான் கொட்டுது. அதுக்கு மேலே கொட்டவே இல்லை சுத்தமாக. என்னுடைய ஹேர் பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ட்ரையாக இருக்கிறதுக்கு ரீசன் வந்து என்னென்னா நம்ம வந்து டெலிவரிக்கு அப்புறம் வந்து ரொம்ப சூடாக தான் எனக்கு வந்து ஹேரில் வந்து தண்ணி ஊற்றணும்னு சொல்லிட்டு என் பாட்டி தான் எனக்கு ஹேர் வாஷ் பண்ணி விடுறாங்க. ரொம்ப சூடாக ஊற்றுறாங்க. எனக்கு குழந்தைக்கு சளி பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி. அதனால் ரொம்ப ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. அது வந்து சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் இப்போ வந்து நான் ஒரு 1 மந்த்தாக வந்து இப்போ நான் தான் ஹேர் வாஷ் பண்ணுறேன். இப்போ வந்து அவங்களுக்கே தெரியாமல் மிதமான சூட்டில் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறேன். ஆனால் வந்து சூடாக ஹேரில் பட கொஞ்சம் ட்ரையாக தான் ஆகுது. போக தான் நான் வந்து நார்மல் வாட்டருக்கு வந்து மாறணும்னு வச்சுருக்கேன். பார்ப்போம் அப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்போவும் வீடியோ போடுறேன். கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. ஆனால் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். உங்களுக்கு வந்து லைவாகவே எடுத்து காமிச்சிருக்கேன். என்னுடைய முடி கொட்டுறதை பாருங்கள். எவ்வளோ ஃப்ரிஸியாக இருக்குது என்னுடைய ஹேரு. அதை கோம் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு முடி கூட எனக்கு கொட்டலை. அதுக்கப்புறம் ஹேர் ஆயில் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 3 முடி 4 முடி தான் கொட்டியிருக்கு. அதுக்கு மேலே கொட்டலை. இந்த மாதிரி தான் எனக்கு இப்போது வந்து இப்படி தான் இருக்குது. ஹேர் ஃபால் சுத்தமாக இல்லை. இது நிறைய பேர் வந்து நீங்கள் ப்ரொமோஷனுக்காக சொல்கிறீங்க அப்படின்றீங்க. ப்ரொமோஷன்லாம் கிடையாது. என்னுடைய ஓன் மணியை நான் போட்டு தான் இந்த ஹேர் ஆயில் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி கேட்ரின் ரேபிட் ஹேர் ஆயில் வந்தும் நிறைய பேர் அப்படி சொல்லியிருந்தீங்க. நான் இந்த 2 ஹேர் ஆயிலுக்கான ப்ரூஃபும் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் பாருங்கள். வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணது, அதுக்கப்புறம் மீஷோவில் ஆர்டர் போட்டது. இது 2த்தையுமே நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள் நீங்களே. நான் வந்து என்னுடைய ஓன் மணிலாம் வாங்கி யூஸ் பண்ணுறேன். ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து நானும் இது யூஸ் பண்ணுறேன், ஆனால் எனக்கு ரிசல்ட் இல்லை அப்படின்லாம் சொல்கிறீங்க. சில பேருக்கு சில ஹேர் ஆயில் ஒத்துக்காது. இப்போ நான் ஜெகதீஷ்மி ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணி எனக்கு ஒத்துக்கலைன்னா கண்டிப்பாக நான் வேறு ஹேர் ஆயிலுக்கு தான் ஷிஃப்ட் ஆகிருப்பேன். வேறு ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லி தான் போயிருப்பேன். நம்மளுக்கு எந்த ஹேர் ஆயில் வந்து செட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம தேடி யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும். நான் யூஸ் பண்ணாத ஹேர் ஆயிலே கிடையாது. வீட்டில் நிறைய இன்க்ரீடியன்ட் போட்டுலாம் யூஸ் பண்ணியிருக்கேன். சரி இது ஒத்துக்கலையோ, அப்போ அடுத்த வாட்டி இதை போட்டு யூஸ் பண்ணுவோம், அடுத்த வாட்டி வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு இப்படியே நான் ஹேர் ஆயில் வந்து ட்ரை பண்ணிலாம் யூஸ் பண்ணி பார்த்தேன். எதுவுமே எனக்கு செட் ஆகலை. நிறைய ஹேர் ஆயில் வந்து நான் கடையில் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்களா ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறதையும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து லாஸ்ட்டு இந்த ஹேர் ஆயில் வந்து நல்லாவே செட் ஆகிருக்கு. திடீர்னு எனக்கு ஹேர் ஃபால் ஆச்சுன்னா கூட இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணால் எனக்கு டக்குன்னு ஸ்டாப் ஆகிடுது. நீங்கள் வந்து வாங்கி ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் உங்கள் ஸ்கேல்ப்புக்கு எந்த ஹேர் ஆயில் செட் ஆகுது. நான் போன வாட்டி இது யூஸ் பண்ணுமா, இது அதிகமாக ஹேர் ஃபால் ஆச்சு, இப்போ அதோட இது கம்மியாக இருக்குது, அப்போ இந்த ஹேர் ஆயில் வந்து நம்மளுக்கு செட் ஆகிருக்குன்னு சொல்லி அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். எனக்கும் இந்த ஹேர் ஆயில் கூட ஒரு 2-3 ஹேர் ஆயில் வந்து செட் ஆகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஹேர் ஃபால் வந்து கம்மியாகிற மாதிரிலாம் ஆல்மண்ட் ஆயில் இந்த மாதிரி ஹேர் ஆயிலெலாம் இருக்குது. அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ண தான் நம்மளுக்கு தெரியும். அதனால் நீங்கள் வந்து ஒரு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 2 மந்த் 3 மந்த் அது கண்டினியூஸாக யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அது செட் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு தெரியும். அதுக்கப்புறம் செட் ஆகலையா தயவு செஞ்சு விட்டுட்டு வேறு ஏதாச்சும் ஹேர் ஆயில் வந்து ட்ரை பண்ண பாருங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது இன்னும் வந்து உங்களுக்கு வந்து ஹேர் ஃபாலை வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணும். அதனால் ஒரு 3 மந்த் யூஸ் பண்ணுறீங்களா, செட் ஆகலைன்னா விட்டுட்டு வேறு ஏதாச்சும் ஹேர் ஆயில் வந்து ட்ரை பண்ணுங்கள்.
டெலிவரிக்கு அப்புறம் வந்து புதுசாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி எதுவுமே நீங்கள் ஹேருக்கு வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நான் வந்து அப்படி ட்ரை பண்ணி நிறைய ஹேர் ஃபால் ஆச்சு. அதனால் நான் சொல்கிறேன், டெலிவரிக்கு அப்புறம் வந்து நீங்கள் முன்னாடி என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அதுவே கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டுருங்க. ஹேர் ஃபால் திடீர்னு ஆகுதுன்னு சொல்லிட்டு வேறு எதுக்கும் மாறாதீங்க. ஏன்னா மாறும்போது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நான் ஜெகதீஷ்மன் ஹேர் ஆயில்னு சொல்லி செக்கில் ஆட்டுற ஹேர் ஆயில் ஷிஃப்ட் ஆனோன்னே இன்னும் வந்து ஹேர் ஃபால் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆச்சு. அதனால் வந்து என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள். டெலிவரிக்கு முன்னாடியும் சரி, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதும் சரி, ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமும் சரி எனக்கு ஹேர் ஃபால்லே ஆகலை சுத்தமாக. போஸ்ட்மார்ட்டம் ஹேர் ஃபால் எனக்கு சுத்தமாக இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி இல்லவே இல்லை. இது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாய்.